ஏன் இவ்வளவு தாமதம்? ஒரு வழக்கு முடிய பல ஆண்டுகள் ஆகிறது. போலி ஆவணங்களே முக்கிய காரணம். சரிபார்ப்பது கட்டாயம். வணக்கம் மக்களே. ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த போலி பத்திரப்பதிவு கண்ணாபின்னா நடந்து கொண்டு இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர் அலுவலகங்களால் தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் நிதர்சனம். நீங்கள் பத்திரப்பதிவுத்துறை மேலே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, பத்திரப்பதிவுத்துறையால் யாருக்குமே தீர்வு கிடைக்கலையா, நீங்கள் ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை பத்திரப்பதிவுத்துறை மேலே வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம், கண்டிப்பாக நான் வைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியான மக்கள், ஏன் நானே அதனால் பாதிப்புள்ளாயிருக்கேன். ஏன் நான் இந்த வீடியோவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய போலி பத்திரப்பதிவை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டிருக்கீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்த்துருக்கீங்க. இதை நான் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். அதாவது ஒரு போலி பத்திரப்பதிவு எப்படி ஒரு சார் பதிவாளருக்கு தெரியாமல் அந்த பகுதியில் நடக்க முடியும்? எப்படி ஒரு மாவட்ட பதிவாளரால் அதை கண்காணிக்க முடியாதா? மாவட்ட பதிவாளர்கிட்ட போய் கேட்டோன்னா என்ன சொல்லுவாருன்னா, எங்களுக்கு இதை ரத்து பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது, 77A 77Bயில் எங்களுக்கு இந்த அதிகாரத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கையை கழுவிடுவார். சார் பதிவாளர்கிட்ட போய் கேட்டால் கோர்ட்டுக்கு போங்க. எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போனோன்னா அப்போ அந்த சார் பதிவாளர் அலுவலகம் எதற்கு, மாவட்ட பதிவாளர் அலுவலர் எதற்கு சொல்லுங்கள்? சொத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு போலி பிரச்சனை, ஒரு போலி பத்திரத்தை ஒருத்தன் போட்டான், ஃபேக்காக ஒரு டாக்குமெண்ட் வச்சு ஒருத்தன் பத்திரத்தை போட்டான், பார்ட்டிஷன் டீலில் ஒரு பிரச்சனை, உடனே கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டால் எத்தனை பஞ்சாயத்துக்களை தான் தீர்க்க முடியும்? நேஷ்னல் ஜுடிஷியல் கிரிட்டோடைய டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா? கிட்டத்தட்ட 11 to 12 லட்சம் வழக்குகள் மாவட்ட அளவில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மற்றும் சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் அதனுடைய சார்புடைய நீதிமன்றங்களில் 11 to 12 லட்சம் கேஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மட்டும் பல லட்சம் கேஸுகள் தேக்கத்தில் தேங்கி கிடக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரிட்டு கிடக்குது, அப்பீல் இருக்குது, சிவில் அப்பீல் பெண்டிங், செகண்ட் அப்பீல்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸுகள் பெண்டிங்கில் இருக்குது, ஏகப்பட்ட நில வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? கிட்டத்தட்ட 35 to 40 லட்சம் கேஸுகள் பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் எப்போ தீர்க்கிறது? அதுவும் குறிப்பாக இந்த டேட்டா வாரியாக எடுத்து பார்த்திங்கன்னா 1 வருடத்துலேருந்து 3 வருடம் வரைக்கும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, 3 வருஷமாக. அப்படி இருக்க கேஸ்கள் மட்டும் 28%. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1,26,000 கேஸ்கள் இருக்குது 1 to 3 வருஷத்தில். 3 to 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 81,000 கேஸ்கள் இருக்குது. 5 to 10 வருடம் வயதுடைய கேஸ்கள் பார்த்திங்கன்னா சிவில் வழக்குகள் 85,500 கேஸ்கள் இருக்குது. 10 to 20 ஆண்டுகளாக கேஸ் நடத்திட்டு இருக்கவர்களுடைய எண்ணிக்கை, அந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 49,500. 20 வருடங்களுக்கு மேலாக, அது 20 வருடமோ 30 வருடமோ 40 வருடமோ 20 வருடத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா 18,000 கேஸ்கள் இருக்குது. இந்த கேஸ் போட்டவன் பாதி பேர் செத்தே போயிட்டாயா, உண்மையிலே சொல்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட்டிருப்பான், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு போட்டிருப்பான், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து மதுரை ஹைகோர்ட் போயிருக்கோம், மதுரை ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீலில் இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக பெண்டிங் அப்பீல் பெண்டிங் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்கய்யா. உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு இந்த வார்த்தையை உபயோகிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தால் ஒரு போலி பத்திரத்தை ரத்து பண்ண முடியலைன்னா அந்த அதிகாரிக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சம்பளம், எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு செட்டப்பு, ஒரு அலுவலக செட்டப்பு, எதற்கு அவருக்கு இத்தனை அலுவலர்கள் சொல்லுங்கள்? ஒன்லி அப்ரூவல் கொடுக்கறதுக்கு மட்டும்தானா? இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இந்த லேஅவுட் போடுவாங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் மாவட்ட பதிவாளர் உட்காந்துருக்காரா? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவர் தீர்க்க முடியாதா? ஒரு போலி பத்திரத்தை நீங்கள் ரத்து பண்ணுங்கள். அரசாங்கம் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு கோர்ட்டால் எத்தனை வழக்குகளை தான் தீர்க்க முடியும் சொல்லுங்கள்? நில வழக்குகளே நான் சொல்கிறேன், இவ்வளோ வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, சிவில் கேஸு. இது தவிர எவ்வளோ வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கும்? ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கேஸ்கள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க மக்கள். அதுக்கெல்லாம் சரியான நீதிபதிகள் இருக்காங்களா? அந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் இருக்கா, எண்ணிக்கையில் இருக்கா? ஒவ்வொரு கேஸும் எத்தனை நிமிடங்கள் விசாரிக்கிறாங்க நீதிபதிகள், அதை யோசிச்சு பாருங்கள். கலைஞருக்கு கல்லறை இல்லை, கலைஞரை கடற்கரையில் புடைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா ராவோட ராவா நீதிமன்றத்தின் கதவுகள் திறக்கப்படுது. நீதிபதிகள் ராவோட ராவா நீதிமன்றத்தை இருந்து பேசுகிறாங்க, உத்தரவு விடுறாங்க, அதிகாலையில் திறக்கிறாங்க, உத்தரவு விடுறாங்க. ஒரு சாமானியனோட நில வழக்கு, அது அப்பீல் கேஸோ எந்த கேஸாகவும் இருக்கட்டும் சொல்லி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 30 வருஷம் 40 வருஷம் சவ்வா இழுத்து அவன் செத்தே போயிடுறான்யா, அவன் செத்துடுறான். அவனுக்கு நீதிபதியுமே கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு நீதியே கிடைக்க மாட்டேங்குது. தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதிக்குன்னு சொல்கிறீங்களே, தாமதிக்கப்பட்ட நீதியால் இங்கே
வழக்கு போட்டவர் செத்து போகிறாரு. அதுக்கு என்ன நீதி கொடுக்க போகிறீங்க? அதுக்கப்புறம் அவருடைய சந்ததிகள், அவருடைய வாரிசுகள் அதில் வராங்க, அவங்க வந்து வழக்கம் நடத்துகிறாங்க. அப்போ அந்த நிலத்தை வாங்கினவர் அந்த நிலத்தை அனுபவிக்க முடியல, என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல, எவ்வளோ மன வருத்தத்தோடு இறந்துருப்பார் சொல்லுங்கள். அவர் சிறுக சிறுக சேமித்து தானே ஒரு இடத்த வாங்குறாரு. 5000, 10,000, 2000, 3000 சேர்த்து தானே ஒவ்வொருத்தர் ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அதை அனுபவிக்க முடியாமல் கேஸ் போட்டே சாகுறான்னா அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் தயவு. இதெல்லாம் கண்டிப்பாக நீதிபதிகள் நீங்கள் உணரணும். ஒவ்வொரு கேஸையும் வாய்தா, இன்றைக்கி 6ஆம் தேதி வாய்தானா அடுத்து 2 மாதம் கழித்து போடுறது, இன்னும் 1 மாதம் கழித்து போடுறது, அது அப்படியே போயிட்டே இருந்தால் இதுக்கு என்ன தான் விமோசனம்? ஒரு வழக்கை எடுத்தால் ஒரு மாதத்துக்குள்ள அதிகபட்சமாக விசாரித்து உத்தரவு கொடுங்க. இல்லைன்றா ஏஐ கொண்டு வாங்க. சிவில் வழக்கில் எதுக்கு இவ்வளோ தாமதம்? எல்லாத்தையுமே நீதிமன்றம் தான் விசாரிக்கணும்னா அந்தந்த துறை டிபார்ட்மெண்ட் எதுக்கு, அந்தந்த டிபார்ட்மெண்ட் தலைவர்கள் எதுக்கு எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போனால்? இன்றைக்கி வந்து பாருங்கள், தாவேக்கா எம்எல்ஏக்களுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த பேர் 55 வழக்குகள் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு தேர்தல் வெற்றியை கூட நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். ஒரு வாக்கியா தரப்புக்கும் நீதிமன்றம் தான், தேர்தல் வெற்றிக்கு நீரம் தான், பேங்க் எதுக்கு எல்லாமே நீதிமன்றம் தான். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதுக்குயா? அதெல்லாம் கலைச்சிட்டு பேசாமல் நீதிபதியை கொண்டாந்து வச்சுருங்க. எல்லாத்துக்கும் கேஸ் போட்டே பார்த்துக்கிடும், கேஸ் போட்டே சாக வேண்டியதான். தமிழக மக்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. பல லட்சக்கணக்கான சிவில் வழக்குகள் தேக்கத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போனால் மாவட்ட பதிவாளரும் சார் பதிவாளரும் எதுக்கு தான் நான் கேட்குறேன். இது பேசும்போது எனக்கு ஒரு ஆவேசமாக இருக்குது. எதுக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க சொல்லுங்கள்? ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? இந்த கேள்வி தான் எனக்கு வருது. எல்லாத்துக்குமே சிவில் நீதிமன்றத்துக்கு போனால் ரொம்ப இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு துயரமாகவும் இருக்குது. எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு காயத்தின் வெளிப்பாடாக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய போலி பத்திரப்பதிவை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். சமீப காலமாக என்னால் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸை பற்றி, போலி பத்திரப்பதிவுகளை பற்றி வீடியோ போட முடியல. ஏனென்றால் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு மாறுபாடுகள், புதிய அரசு அமைந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கும் நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுக்குறீங்க. ஸோ இந்த நிலையில் என்ன ஒரு 10 நாளுக்கு முன்றி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நபர் தொடர்பு கொண்டார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறார். அவர் தற்போது உடல்நலம் குறைவாக இருக்கிறதுனால கோயம்புத்தூரில் மருத்துவ வசதிக்காக தன்னுடைய பிள்ளைங்களோட அவங்க வீட்டில் இருக்கிறார். ஒரு ரிட்டையர்மெண்ட். அவருக்கு வந்து இராணுவம், இந்திய இராணுவம் வந்து ஒரு நிலத்தை கொடுத்துருக்கு. ஒரு 2.5 ஏக்கரோ 3 ஏக்கரோ கொடுத்துருக்குறாங்க. அந்த இடம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அப்போ அந்த நபர் என்னை தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, சார் எனக்கு மருத்துவ காரணத்துக்காக நான் கோயம்புத்தூர் இருந்துட்டேன், அந்த இடத்த என்னால் போய் பார்க்க முடியல, மதிப்பு கம்மி தான், 2.5 ஏக்கரை சொல்லி அவர் வந்து ஒரு 15 லட்சமோ 25 லட்சமோ தான் சொன்னார் மதிப்பு. பட் ஆனால் 25 லட்சம் ஒரு பெரிய தொகை தான் அவருக்கு. நான் அந்த இடத்த போய் பார்த்தேன், ஈசி சமீபத்தில் போட்டு பார்த்தேன் சார். அதில் இன்னொருத்தன் ஃபேக்காக ஒரு டாக்குமெண்ட் போட்டு இன்னொரு பத்திரம் போட்டிருக்கான் சார். இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? உங்கள் வீடியோ நான் பார்த்தேன், என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்குறாரு. சார் பதிவாளர் போய் பார்த்தேன் சார், மாவட்ட பதிவாளர் போய் பார்த்தேன் சார், ஒன்றுமே செய்ய முடியல, கேஸ் தான் போடணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வயசு 75 வயசு சார், பிள்ளைங்களோட ஆதரவில் தான் சார் நான் இருக்கிறேன், பென்ஷனை வச்சு தான் சார் நான் இருக்கிறேன், என்னால் ஒரு 4-5 மாடிப்படி கூட ஏற முடியாது சார், ஏன்னா நான் ஹார்ட் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி அவருடைய நிலைமையை சொல்கிறார். உண்மையிலே பார்க்கும்போது இது ஒரு பரிதாபமான விஷயந்தாங்க. அவரால் திரும்ப ஒரு ஒரிஜினல் சூட்டு போட்டு, ஒரு ஓஎஸ் போட்டு, அதில் பல காலங்கள் ஆகி திரும்ப எதிர்பார்ட்டி அப்பீல் போவான், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு போவான். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ளே அவர் இருப்பாரா, மண்டையை போட்டுருவாரான்னு தெரியல. ஸோ இப்படி ஒரு நிலை தான் இருக்குது. அதுவும் இதில் மிகப்பெரிய அளவில் இந்த மூத்த குடிமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அவங்க எப்படா நீதி கிடைக்கும் அப்படின்னு நீதிமன்ற வாசலில் தவம் கிடக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த நீதிமன்றங்கள் தயவுசெய்து எல்லா கேஸையுமே உங்களால் விசாரித்து உடனடியாக தீர்ப்பு கொடுக்க முடிஞ்சால் எடுங்க. இல்லை சும்மா எல்லா கேஸையும் குப்பை மாதிரி குமிச்சு போட்டு வச்சுருக்கீங்க. தயவுசெய்து உங்களால் விரைந்து ஒரு வழக்குகளை தீர்ப்பு கொடுக்க முடியும்னா எடுங்க. ஏகப்பட்ட சிவில் வழக்குகள், அதுவும் குறிப்பாக இந்த ஃபேக் டாக்குமெண்ட், பார்ட்டிஷன் டீடு எல்லாமே குமிஞ்சு போய் கிடக்கு. ஏகப்பட்ட வழக்குகள் கிடக்கு. எல்லாத்துக்குமே நாங்கள் சிவில் வழக்குகளுக்கு நீதிமன்றம் தான் அணுகணுமா? அதுவும் குறிப்பாக இந்த நில சம்பந்தமான வழக்குகளுக்கு நாங்கள் நீதிமன்றத்தை தான் அணுகணும்னா இது என்ன ஒரு நடைமுறைங்க? எல்லாத்தையும் கோர்ட்டால் விசாரிக்க முடியுமா சொல்லுங்கள்? என்னென்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் கோர்ட்டில் வருது, எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு அவங்ககிட்ட வந்து நீதிபதிகள் எண்ணிக்கை இருக்கா, நீதிமன்றத்துடைய எண்ணிக்கை இருக்கா, இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை?
அப்போ இந்த மாவட்ட பதிவாளர் எதற்கு, சார் பதிவாளர் எதற்கு, அவங்களாம் எதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போனா அப்போ நீங்கள்லாம் எதுக்கியா இருக்கீங்க சொல்லுங்கள் தயவுசெய்து, எதுக்கு இருக்கீங்க? மாவட்ட பதிவாளர்லாம் கையால் ஆகாத அலுவலர் தான் நான் சொல்லுவேன். அவனுக்கு 10% கூட அவங்களுக்குலாம் அதிகாரமே கிடையாது. ஒரு போலி பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கு 1% கூட அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அந்த பதவி எதற்கு? அலங்கார பதவியா? நாங்களும் இருக்கிறோம் மாவட்ட பதிவாளர், அவருக்கு ஒரு பொலியர ஜீப்பு வேறு கிழக்கையும் மேக்கையும் போயிட்டு வர்றாரு, அதுக்கு பெட்ரோல், அதுக்கு ஒரு டிரைவரு, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெண்ட செலவு தானே? தெண்ட செலவு தான் அரசாங்கத்துக்கு. இதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் பார்க்கணும். நீங்கள் இந்த துறையை சீரமைங்க. கடந்த ஆட்சியில் கழக ஆட்சிகளில் பத்திரப்பதிவுத்துறை குப்பை மேடாக மாறிட்டு, பத்திரப்பதிவுத்துறையை சீர்படுத்துங்க. அதிகாரத்தை கொடுங்க, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. ஆவணத்தின் அடிப்படையில் எது உண்மையான பத்திரம், எது போலியான பத்திரம் உடனே ரத்து பண்ணுறதுக்கு அதிகாரத்தை கொடுங்க. எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனால் எப்படி போக முடியும்? அவன் ஒரு இடத்த வாங்குறான், கஷ்டப்பட்டு தான் வாங்குவான். 5000 கொடுத்து வாங்குவான், 10,000 கொடுத்து வாங்குவான், மாத தவணையில் வாங்குவான். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா கோர்ட்டுக்கு போனால் அவன் என்ன ஆவான்? ஆசையாக கனவோடு இருப்பான், அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டலாம், இல்லை இந்த இடத்த விற்று மகளுடைய கல்யாணத்தை முடிக்கலாம், பையனுடைய உயர்கல்விக்கு செலவு பண்ணலாம், எவ்வளோ ஆசையோடு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த துறை அலுவலர்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் துட்டு மட்டும் வாங்குவேன். பத்திரப்பதிவு துறையில் ₹10 கம்மியாக கொடுத்தா கூட இன்னொரு ₹5,000 கட்டு, இன்னொரு ₹10,000 கட்டு, அண்டர் வேல்யூஷனில் இருக்குது கட்டு சொல்கிறீங்களா, செய்யலையா? அப்போ பிரச்சனை வந்தால் வேற எவனே கையை காட்டுறீங்க. இது என்னடா அநியாயமாக இருக்குது? முதல்ல இந்த பத்திரப்பதிவுத்துறையை களை எடுக்கணும். அதை நான் திரும்ப சொல்கிறேன். பத்திரப்பதிவுத்துறையை களை எடுக்கணும். அந்த நிர்வாக சிஸ்டத்தையே மாற்றுங்க. நான் பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு பண்ணுறேன். பட்டா கொடுக்கறதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, எஃப்எம்பி கொடுக்கறதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, சிட்டா கொடுக்கறதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அடங்கல் கொடுக்கறதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கினா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு. அவனுக்கு போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அவனுக்கு ₹500 ஃபீஸ் கட்டி அவன் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த லோக்கல் பாடியில் போய் ரூபா கட்டணும். என்னய்யா இது? ஒரு இடத்த வாங்க இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தன் அலைவான். ஆனால் ஒரு ஃபேக்ட்ரி கட்டணா, ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் ஃபேக்ட்ரி கட்டணா, நாங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் உங்களுக்கு 10 நாட்களில் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். ஒரு இந்திய குடிமகன் ஒரு இடத்த வாங்கி அதை பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்கே ஒரு கார் கம்பெனி தொடங்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா தேடி போய் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம தலையெழுத்து. வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட நமக்கு இல்லை. நம்ம அவன் காசு தான் காசா, நான் எங்கள் காசெல்லாம் காசாக தெரியலையா உங்களுக்கு? இந்த கேள்வி வரும் இல்லையா நமக்கு? சமீபத்தில் என் தந்தையார் கூட சேர்ந்து வேலை செய்த ஒரு நபர் ஒரு இடத்த வாங்கியிருந்தார். அந்த இடத்துல வில்லகம் இருந்தது, இறந்து போனார் அவர். அந்த இடத்துல அவரால் ஒரு 10 பைசா கூட அந்த இடத்துலேருந்து அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்கல. பல கோடி மதிப்பு பெறக்கூடிய இடம். செத்து போயிட்டார் அவர். கேஸ் வழக்கில் நிலுவையில் இருக்குது, மதுரை ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. கேஸை எடுக்கலை. வக்கீல்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சார், இப்போ இருக்க ஜட்ஜு சரியில்லை சார், இப்போ இருக்க இந்த ஜட்ஜிட்ட போட்டோம்னா அவர் ஏடா கூடமாக தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடுவார் சார். ஒரு நல்ல ஜட்ஜி உட்காரட்டும் சார், போர்ட்ஃபோலியோ மாற்றுவாங்க சார், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜட்ஜி வருவார் சார், அந்த ஜட்ஜிட்ட ஒரு நல்ல தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் சார்னு வக்கீல்கள் சொல்கிறாங்க. இது உண்மையில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமா சொல்லுங்கள்? ஒரு நல்ல ஜட்ஜி வருவார். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது தெரியுமா? நம்ம எல்லா ஜட்ஜுமே நல்ல ஜட்ஜின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் பொதுவாக. அதுலேயும் சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. நீதித்துறையிலும் ஊழல் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் காத்திருக்க வேண்டியிருக்க, வழக்கை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க விசாரணைக்கு. உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு வழக்கு சொல்கிறேன். ஏப்ரல் 2025 தான் விசாரணைக்கு, அதுக்கப்புறம் விசாரிக்கவே படலை அந்த வழக்கு. அந்த ஜட்ஜு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கீங்க. அதுவும் குறிப்பாக சிவில் வழக்குகள் குப்பமேடு மாதிரி ஒவ்வொரு கோர்ட்லையும் இருக்குது. ஸோ இது உண்மையிலே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. இதை உடனே அரசாங்கம் சீர்தூக்கி செய்யணும். தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதை நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இந்த பத்திரப்பதிவு துறையிலையும் இந்த மாவட்ட பதிவாளர்களுக்கும் ஒரு நல்ல அதிகாரத்தை கொடுங்க. போலி பத்திரங்களை ஆவணங்களுடைய உண்மைத்தன்மை, ஆவணங்களுடைய நம்பகத்தன்மை அடிப்படையில் அதை ஆராய்ந்து பார்த்து எது உண்மையானதுங்கிற ஆராய்ந்து பார்த்து அந்த மாவட்ட பதிவாளரை அதை ரத்து பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொடுங்க. மக்கள் கோர்ட்டுக்கு அலைய மாட்டாங்க. எந்த ஒரு தீர்ப்பு வந்தாலும் அதை உடனடியாக ஈஸியில் ஏற்ற சொல்லுங்கள். வில்லேஜுங்க சான்றிதழில் ஒரு தீர்ப்பு வந்தால் உடனே ஏற்ற சொல்லுங்கள். அது அந்த நீதிமன்ற அந்த சார் பதிவாளருடைய கடமை. அது நீதிமன்றத்தில் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு, அது எத்தனை ஆண்டுகளுக்கு உண்டான தீர்ப்பாக இருந்தாலும் சரி. சமீபத்தில் ஹைகோர்ட்டு கூட ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தீர்ப்பாக இருந்தாலும் சரி, அந்த தீர்ப்பை
வில்லங்க சான்றிதழில் ஏற்றணும்னு சொல்லி மனுதாரர் உங்கள்கிட்ட மனு கொடுத்தா அதை ஏற்றணும்னு சொல்லி ஹைகோர்ட் ரிட்டு ஆர்டரே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சில மாவட்ட பதிவாளர்கள் செய்வதில்லை, சார் பதிவாளர்கள் செய்வதில்லை, தட்டி கழிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த பத்திரப்பதிவுத்துறையை கலைக்க கூட செய்யுங்க. கலைச்சிட்டு அதுக்கு புதிதாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. வெள்ளைக்காரன் சிஸ்டத்திலே இருக்கோம், நம்ம வெள்ளைக்காரன் சிஸ்டத்திலே இருக்கோம். பத்திரம் பதிவு ஒருத்தன், பட்டா கொடுக்குறது ஒருத்தன், எஃப்எம்பி கொடுக்குறது ஒருத்தன், டிடிசிபி அப்ரூவல் கொடுக்குறது ஒருத்தன், இப்படி பல பேர்கிட்ட அலைஞ்சு பாதி பேர் செத்து போயிட்டான். இந்த போலி பத்திரப்பதிவுக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏகப்பட்ட போலி பதிவு, ஏகப்பட்ட போலி பத்திரங்கள். அங்கே இருக்க மக்கள்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு தெரியல. சொத்தை விற்கவும் முடியலை, அடமானம் வைக்கவும் முடியலை, கோர்ட்லேயும் தீர்ப்பு கொடுக்க வாழவா சாகவான்ட்டு உட்காந்துருக்காங்க. அவன் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் அதுக்கு ஏதாவது விற்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே செய்யாமல் நீதிமன்றங்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. மாவட்ட பதிவாளர் என்ற பதவியை என்னை பொறுத்தவரை தேவையில்லை. அது ஒரு கையால் ஆகாத பதவி. அந்த பதவியால் மக்களுக்கு எந்த வித ஒரு அனுகூலமும் இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.